Good morning and good evening. Am I audible? So I would welcome SWATHI SREE. First, SWATHI SREE, welcome. Welcome SWATHI SREE. SWATHI SREE unmute பண்ணுங்க. Thank you, sir. Thank you, SWATHI. So அதான் இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செஷன் பொறுத்த வரைக்கும் it is going to be the leaders by the SWATHI SREE. SWATHI SREE பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா you all know who is SWATHI SREE. அதுக்கு அந்த ப்ரோக்ராம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரோக்ராம் பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த் what we thought is இப்போ ஆஃப்லைட் நிறைய கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக we thought of honoring the girls. ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா SWATHI SREE, ஐஸ்வர்யா, பிரியங்கா, அப்புறம் இன்னொரு பிரியங்கா, அதுக்கப்புறம் சங்கீதா, சுஜிதா ஐபிஎஸ், ஹெல்தா, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசலாம். வேரியஸ் சர்வீசஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ஐஏஎஸ்லேருந்து ஒரு 3 பேர், ஐஆர்எஸ்லேருந்து, ஐபிஎஸ்லேருந்து, ஐஎஃப்எஸ்லேருந்துன்னு சொல்லி வி ஹவ் பிளான் ஃபார் இட். ஸோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ SWATHI SREE. And SWATHI SREE does not require does require introduction because everybody would be knowing SWATHI SREE. But SWATHI SREE கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதினாங்க. அப்புறம் 20 எழுதினோடனே she got service. ஆனால் என்னன்னா 124 ரேங்க் வந்தது. 124 ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா as per merit list she should have got home cadre in 2020 அந்த அட்டம்ப்ட்லேயே கிடச்சிருக்கணும். ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது she had availed and she did not avail OBC reservation. அதர்வைஸ் அது எப்படி நடந்தது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்றது தெரியல எனக்கு. ஆனால் பட் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாட்டி ஓபிசி எழுதி she got into 42nd ரேங்க். ஸோ அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வாட்டியே ஹோம் கேடர் வந்திருக்கணும். அது மிஸ் ஆனா கூட அடுத்த வாட்டி எழுதி அவங்க வந்து ஹோம் கேடரில் வந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயங்களை தாண்டி அது பார்க்கும்போது எனக்கு ஆல்கமிஸ்ட் லோ சேயிங் இருக்கும். இஃப் யூ ஆர் டெஸ்டைன் டு கெட் சம்திங் த ஹோல் வேர்ல்ட் வில் கான்ஸ்பயர் டு மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி. அப்போ SWATHI SREE வந்து அவங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க உடனே அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு இருந்தோம். அப்போ SWATHI SREE எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போது நான் ஞாபகம் இருக்கா SWATHI SREEன்னு தெரியல. ஆக்சுவலாக அப்போ அவங்கள கேட்டேன் SWATHI SREE என்னப்பா 124 ரேங்க் வாங்கிட்டு எப்படிதான் திருப்பி கான்ஃபிடென்ட்டாக எழுதி வரணுன்னே ஒன்ன மாதிரிலாம் தைரியம் எனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு. அப்போ அவங்க கேஷ்லாம் சிரிச்சுட்டே சொன்னாங்க ஆக்சுவலாக தைரியம் இல்லாமலாம் சார் வலிக்காமலாம் இல்லை, ரொம்ப வலி இருக்கதான் செய்யுது, ஆனாலும் எழுதிதானே சார் ஆகணும் அப்படின்னாங்க. ஆமாப்பா டெஃபினட்டா வலி இருக்கதான் செய்யுன்னு சொல்லி. பட் அது எழுதுறது மேட்டர் கிடையாது. பட் she ensured that she will also again get the same home cadre. ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி she is such an inspiring tall personality from that perspective. அதுக்கப்புறம் அவங்க ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் நான் கூட பசங்களாம் ஷேர் பண்ண நிறைய பேர் அதை பார்த்தீங்க ஆக்சுவலாக. அது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அவங்க டெய்லர் பண்ணி நீட்டாக எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி SWATHI SREE பொறுத்த வரைக்கும் அவங்க நேட்டிவ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா she is from Ooty and it was college at RVS college in Tanjavur, agriculture ஆப்ஷன் போட்டு she studied here for mains. ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா she had prepared it seems from her college times. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வந்து மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு அறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது மெயின் ஃபிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸ், மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ், அப்புறம் அப்படியே இன்டர்வியூனா மனிதநேயமோடையும் அறமோடையுமே she was always associated. அந்த மாதிரி வரும்போது we had a lasting relationship also with her family on that perspective. அவங்க டெல்லிக்கு போகும்போது அங்கே செந்தில் சார் இருப்பார், இவங்கெல்லாம் அசஸ் பண்ணும்போது. ஸோ இப்படி தான் எங்களோட அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ண உடனே SWATHI SREE அப்போ இமீடியட்டாக ஃபிலிம்ஸ் எழுத போகிற பசங்க அட்வைஸ் கொடுத்தோம் வந்தாங்க. அப்புறம் திருப்பி ஃபிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வரணும்னு சொன்னோம் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ஆக்சஸ். சாரி SWATHI, வெயிட்டிங் ஃபார் தி ஆக்சஸ்ன்றாங்க. யாரெல்லாம் ஆக்சஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களாம் சாட் பாக்ஸில் பாருங்கள். தெர் இஸ் அ யூடியூப் லிங்க். யூடியூப் லைவுக்கு வாங்க. த ஹால் இஸ் ஃபுல். 999 வந்துருச்சு பாருங்க. ஸோ த ஹால் இஸ் கெப்பாசிட்டி இஸ் 1000. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இதில் போய் பார்த்துடலாம். அது பேர் என்ன, யூடியூப்ல லைவ் இருக்கு, அங்கே வந்துருங்க. ஸோ இன்னைக்கு SWATHI SREE பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃபார் ஹர். ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதனா பேசலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பேசலாம், அவங்க லெசன் லேர்ன் ஃப்ரம் யூபிஎஸ்சி பேசலாம், லெசன் லேர்ன் ஃபார் பிகமிங் எ சிவில் சர்வெண்ட் பேசலாம், இல்லைனா வாட்டர் ஃபியூச்சர் பிளான் ஆர் அட்வைஸ் டு அவர் ஜூனியர்ஸ், மெயின்ஸ் கேண்டிடேட், எது வேணா வந்து இட் இஸ் கம்ப்ளீட் த ஷோ வித் த ஹோல் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாசத்தோட ஹோல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் சர்வீஸ் வாங்கினது we just want to honor them and அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுதான். ஸோ அதுதான். தேங்க்யூ சுவாதிஸ்ரீ, நீங்க அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. உங்களோட inspiration and motivation was like has played a very essential role in this success. So அதை சொல்லிட்டு நான் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். So good evening everyone. So it's very happy to see so many people who have joined this evening. ஸோ இவ்வளோ பேர் வருவாங்க, ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு வந்திருக்குது. அண்ட் ஸோ டுடேஸ் என்ன செஷன்னா வந்து எசென்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் கிளியரிங் த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை ஜேர்னி. என்னன்னா நான் வந்து சார் பாதி சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை சிவில் சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் போன அப்புறமா தான் ப்ரிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடியாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்லேருந்து தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு சென்னை வந்து சார் சொன்ன மாதிரி மனிதநேயம்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் நான் அரம்க்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அங்கே வந்துட்டு மெயின்ஸ் ஃப்ரெஷர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸோ தட் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே மெயின்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஸோ அது முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே என்னால் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. பட் மெயின்ஸில் வந்துட்டு அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு ஃபியூ மார்க்ஸில் வந்து நான் மெயின்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த அட்டெம்ப்ட்ல சார் கிட்ட கார்த்திகேயன் சார், அப்புறமா செல்வா சார், இவங்க எல்லாமே நல்லா கைட் பண்ணாங்க, செந்தில் சார். ஸோ அடுத்த அட்டெம்ப்ட்ல ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் மெயின்ஸ், கிளியர் இன்டர்வியூ எல்லாமே முடிச்சுட்டு. பட் சார் சொன்ன மாதிரி 126 ரேங்க் வாங்கி I got IRS IT that time because of a mistake. And okay சரி இன்னொரு வாட்டி எழுதலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் 42nd ரேங்க். ஸோ இந்த ஜேர்னில வந்துட்டு எல்லா பார்ட்லயுமே அரம் ஹாஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இதை சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ வாட் ஐ வுட் லைக் டு ஷேர் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தட் நம்ம ப்ரிப்ரேஷன்ல வந்துட்டு எசென்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்வேன்னா வந்து காமனா இது எல்லாருமே இது வந்து இது பண்ணாம யாராலையுமே கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான வெரி எசென்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ நீங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் யூஸ் ஆகும், இல்லை நீங்க எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் லைக் இது வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் நவ் ஆன். ஸோ த வெரி வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு நோ வாட் யூபிஎஸ்சி இஸ் டிமாண்டிங் ஃப்ரம் அஸ். ஸோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஹாவ் டு லுக் இன் டு த சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து பைஹார்ட் பண்ணிடணும். ஸோ எப்பவுமே சிலபஸை கூடவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சிலபஸை பைஹார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாத்துக்குமே சிலபஸ் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தி வெரி பேசிக் திங். இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருங்க, syllabus and previous year question papers. So the second thing that one must do is that basics irukla, we have to strengthen our basics. So adukku vandu you already have joined aram. So anga vandu join பண்ணிட்டு டெய்லி கிளாஸ் நடக்கும். கிளாஸ்ல பி வெரி அட்டென்டிவ். கிளாஸ்ல சொல்ற எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம அப்படியே ரேண்டமா அப்படியே கிளாஸ் போய் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நோட்ஸ் எடுக்காம ரிவைஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே இவாபரேட் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ் ரிலீஜியஸ்லி அண்ட் ரிவைஸ் நோட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்த உடனே சார் அடிக்கடி சொல்லுவாரு, படிச்சு கிளாஸ் முடிச்ச உடனே ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் திஸ் ஃப்ரம் த சோர்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப். நிறைய பேர் இப்போ மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கிளாஸ் நடக்கும், நடந்துட்டு வந்து அது அப்படியே சோர்ஸ் புக்ல படிச்சிட்டோம் அப்படின்னா
that will be very helpful for mains. Prelims வந்து that's an entire different strategy. கண்டிப்பா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பட் மெயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்க கிளாஸ் நோட்ஸ் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டு சோர்ஸ் புக்ல ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ கீப் யோர் பேசிக்ஸ் வெரி ஸ்ட்ராங், ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அப்ரோச் யுவர் ஃபேக்கல்டி அண்ட் கெட் இட் கிளாரிஃபைட் தென் அண்ட் தேர். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அது அப்படியே பைல் அப் பண்ணிட்டே வராம அப்பப்போ டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் தி தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் so the third important thing is keep yourself updated. So என்னன்னா இப்போ அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வருது, டெய்லி ப்ளீஸ் ரீட் யோர் நியூஸ் பேப்பர்ஸ். ஒரு கம்பைலேஷன் மட்டும் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. அண்ட் எய்ம் சிவில்ஸ் அந்த குரூப்ல they will share what are the essential articles, important articles என்ன, தி ஹிந்துல important articles என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் ரீட் பண்ணீங்கனாலே போதும். பட் டெய்லி டூ தட் நியூஸ் பேப்பர் ரீடிங். And apart from that, do one monthly current affairs magazine. So you can follow this prediction, mainframe. So எந்த மேகசின் எடுத்தாலுமே மந்த்லி கம்பைலேஷன்ஸ் எடுத்து அப்பப்போ, இப்போ இந்த மாசம் வருதுன்னா அந்த மாசமே படிச்சு முடிச்சிட்டீங்க, அப்பப்போ இப்போ முடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியில அதை வந்து நம்மளுக்கு ரீட் பண்ண டைமே இருக்காது. அண்ட் அப்பப்போ ரீட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து இட் வில் பி வெரி எப்படி சொல்ல, உங்களுக்கு அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே வரும்போது தான் அது வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். நீங்க ஒன்னா உட்காந்து எல்லாம் படிக்கும்போது தட் இஸ் மோஸ்ட்லி இட் கோஸ் ஃபார் அ வேஸ்ட். அண்ட் ப்ளீஸ் டூ மேக் நோட்ஸ் ஃபார் நியூஸ்பேப்பர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் ஆல்சோ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா யூ வில் ஹேவ் PDF காப்பீஸ். ஸோ அதை அப்படியே நீங்க வந்து காப்பி பண்ணி உங்க டிஜிட்டல் நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பருமே வந்துட்டு நீங்க அந்த நியூஸ் பேப்பரோட அந்த ஆர்டிக்கிள் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க டிஜிட்டல் நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் மேனுவலா நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யோர் ரிவிஷன் பார்ட். ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் திங். யூ ஹாவ் டு ரிவைஸ் தென் அண்ட் தேர். ஸோ இப்போ வந்து கிளாஸ் முடியுது அப்படின்னா கிளாஸ் முடிச்சோடனே அந்த நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிடணும். ஆர் யூ ஆர் ரீடிங் சம் புக் அப்படின்னா அந்த புக்கு வந்து அப்பப்போ ஒரு புக்கு ஒரு 4-5 பார்ட்ஸா பிரிச்சு வச்சுட்டு அந்த பார்ட் முடிச்சோடனே அந்த பார்ட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்ல ஓரளவுக்கு தரவா இருக்கணும். அண்ட் தென் யூ கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ரிவைஸ் தென் அண்ட் தேர் and go for an integrated approach in your preparation. So prelims first 1 year full prelims மட்டும் படிச்சுட்டு prelims clear பண்ணிட்டு அப்புறம் மெயின்ஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்னு படிக்காம முடிஞ்ச அளவுக்கு prelims mains கம்பைண்டாவே படிங்க. So that will be very helpful not only for your mains but also for your prelims. So இப்போ நீங்க வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கிளாஸஸுமே அப்படிதான் நடக்கும், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் எடுப்பாங்க. நீங்களுமே அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்சுவல் பார்ட், பேக்ரவுண்ட் பார்ட் அதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் தி இஷ்யூ பேஸ்ட் பார்ட் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் மெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கம்பைண்டா படிக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அப்படிங்கும்போது சோர்ஸ் புக்ஸுமே அதே தான், NCERTs தான் சோர்ஸ் புக்ஸ். ஸோ அதை மட்டுமே நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க அந்த ஃபேக்சுவல் பார்ட்லாம் படிப்பீங்க. மெயின்ஸ்க்கு வந்து நீங்க அதுல இருக்கிற அந்த இஷ்யூ பேஸ்ட் பார்ட்ஸ் ஆர் இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா why it is called the first war of independence அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ரீட் ஆர் prepare in such a way that it is helpful for both your prelims and your mains. And the next thing that is very important is please practice on a daily basis. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஃபார் தட் யூ கேன் ஜஸ்ட் இப்போ நீங்க எய்ம் சிவில்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 கொஸ்டின் வரும். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிட்டு தெரியல அப்படின்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ மெயின்ஸ் போது ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டு எழுதி பார்த்துட்டு டெய்லி இதை பண்ணணும். ஒரே ஒரு கொஸ்டின் எழுதினா கூட போதும். டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதி கெட் இட் கரெக்டட் ஃப்ரம் சம்ஒன். ஸோ உங்க ஃபேக்கல்டிஸ்ட போய் அப்ரோச் பண்ணி நீங்க ஈஸியா கரெக்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு பேசிக்கான கோர் கண்டென்ட் வந்து தப்பா இருக்கு, கண்டென்ட்ல கோர் ஸ்ட்ரக்சர் தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டென்ட் எப்போ வேணா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர், இன்ட்ரோடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன், ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருக்கணும். அண்ட் ஹவ் யூ ஆர் ரைட்டிங் வித் இன் தட் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ற மாதிரி
So however you can do value addition, so maps போடலாம், diagrams போடலாம், flow charts. So அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருக்கு அப்படிங்கும் போதே யூ வில் கெட் அ வெரி குட் ஸ்கோர். ஸோ அதுக்காக வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஃப்ரம் ஒன்ஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யோர் பேசிக் புக்ஸ். ஸோ நீங்க என்சிஆர்டிஸ் அண்ட் அதர் பேசிக் புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்பத்துல இருந்தே நீங்க கொஸ்டின்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் எனி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுட்டே கூட எழுதி பார்க்கலாம். ஆர் இப்போ நீங்க மெயின் ஃப்ரேம் அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த மெயின் ஃப்ரேம் ஒரு டாபிக் முடிச்சோடனே கீழே ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க கண்டென்ட்டை சர்ச் பண்ணி படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு கீழே ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை வச்சுட்டு நீங்க ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா that will give you that edge when you go for mains. So இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்றது தட் இஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு டைம் டேபிளோட ஸோ நீங்க வந்து ஒரு மைக்ரோ டைம் டேபிள் நீங்க போட்டுக்கலாம், விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ. உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்க முடியும் அதெல்லாம் வச்சுட்டு டைம் டேபிள் போட்டுக்கோங்க. பட் ஒரு மேக்ரோ டைம் டேபிள் அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு 1 year இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டிவைட் the time based on how much time you are going to devote for your prelims, mains, optional எவ்வளோ. ஸோ அந்த மாதிரி நீங்க டைம் வந்து ஒரு 1 yearக்காக ஒரு 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 மேக்ரோ டைம் டேபிள் மாதிரி போட்டு பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபார் தேட் யூ கேன் டிவைட் யோர் டைம் இன் சச் அ வே லைக் ஒரு 3 months வந்து ப்ரிலிம்ஸ், நாட் ஃபார் ப்ரிலிம்ஸ், பேசிக் புக்ஸ் எல்லாம் படிக்க ஒரு 3 months ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் ஒரு 4 months or 5 months you can take for your mains and optional papers. So அந்த மாதிரி ஒரு 4-5 monthsல mostly mains and optional papers complete பண்ணிடலாம். And from next year January or February onwards you can start your complete prelims preparation for your next year prelims. So அந்த மாதிரி prepare பண்ணலாம். And every day you have to do all these tests, every day you have to read newspapers and you have to join mock tests. So mock test join பண்ணும்போது please make sure that the mock test is suitable for you. உங்களுக்கு வந்து இந்த வீக் இவ்வளவுதான் படிக்க முடியும்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ எவ்ரிபடி வில் ஹாவ் தட் லிமிட். ஸோ அந்த லிமிட் அந்த அளவுக்கு தான் சிலபஸ் கொடுத்துருக்காங்களா அந்த வீக் டெஸ்ட்டுக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபார் தட் அரம் ஐஏஎஸ் அகாடமி இஸ் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஏன்னா இட்ஸ் வெரி சயின்டிஃபிக்லி டிசைன்ட். ஏன்னா ஒரு வீக்ல இவ்வளவுதான் படிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு நீங்க அந்த வீக் எழுதலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டைம் டேபிளை வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அலைன் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்ட்ஸை வந்து ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணணும். ஸோ மல்டிபிள் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிட்டு அது எதுவுமே ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஜாயின் ஒன் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அதை ஃபுல்லா ரிலீஜியஸா இப்போ இந்த வீக் இந்த சிலபஸ் இருக்கு அப்படின்னா அந்த வீக் கண்டிப்பா அந்த சிலபஸை அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு சுத்தி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வாட் எவர் ரிலேட்டட் கண்டென்ட் இஸ் தேர் அதெல்லாமே நீங்க படிச்சுட்டு போய் அந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டேக் டெஸ்ட் சீரீஸ் வெரி சீரியஸ்லி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். கடைசியில நம்மளால உட்காந்து அந்த 2-3 months ஃபுல்லா ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க இப்போ ஒரு ஆகஸ்ட் ஒரு செப்டம்பர்ல டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 year ஃபுல்லா நீங்க அதே டெஸ்ட் படிக்கும்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. அப்பப்போ படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கனால when it comes to the main exam you will not feel that much of pressure. இவ்வளோ படிக்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் தட் யூ ஹேவ் given so many tests and you have done so much of work அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் டெஸ்ட் சீரீஸ் வெரி சீரியஸ்லி. அண்ட் டெஸ்ட் சீரீஸ் முடிச்சுட்டு திஸ் மெனி பீப்புள் வில் மிஸ். டெஸ்ட் சீரீஸ் மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ல வந்து அந்த ஆன்சர் கீ பார்த்து நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணாம இருக்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு. என்னன்னா இப்போ நம்ம வந்து டெஸ்ட் முடிஞ்சிரும், டெஸ்ட் கரெக்ட் பண்ணி வந்துரும், நம்ம மார்க் தெரிஞ்சுப்போம், பட் அந்த டெஸ்ட்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணாம இருப்போம். ஸோ அதை வந்து கண்டிப்பா பண்ணணும். யூ ஹாவ் டு see where you are strong and you have to see where you are weak. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் வந்து கரெக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு சி ஹிஸ்டரியில இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, ஜியாகிரபில இருந்து எவ்வளவு வந்திருக்கு, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படி சொல்லி ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு நீங்க அட்டென்ட் பண்ணீங்க, எவ்வளவு தப்பா இருக்கு, எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஸோ வாட் இஸ் யோர் அக்யூரசி இன் ஈச் சப்ஜெக்ட்.
ஸோ அப்போ வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் சப்ஜெக்ட் யூ ஆர் வீக், விச் சப்ஜெக்ட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ். அண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, இட்ஸ் நாட் ரீடிங் மோர், இட்ஸ் கிவிங் மோர் டெஸ்ட்ஸ். ஸோ இப்போ நான் எக்கனாமிக்ஸ்ல வீக்கா இருக்கேன் அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் கிவிங் டெஸ்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் கோ அண்ட் ரீட் யோர் புக்ஸ். இதை பண்ணவே பண்ணாதீங்க. ட்ரை டு கிவ் மோர் டெஸ்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, யூல் டெஸ்ட்டுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். டெஸ்ட்லயே நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்குவோம். அண்ட் டெஸ்ட் நிறைய கொடுக்க தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த சப்ஜெக்டை இப்படிதான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். ஸோ ப்ளீஸ் கிவ் மோர் டெஸ்ட் வேர் யூ ஆர் வீக் அண்ட் ப்ளீஸ் டூ திஸ் அனாலிசிஸ். எந்த மாதிரியான பேட்டர்ன்ல நீங்க மிஸ்டேக் பண்றீங்க? ஸோ மிஸ்டேக் பேட்டர்ன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி காமன். இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ல தான் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெரி ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த நாட் கரெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு நம்ம கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். அண்ட் ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தையை மிஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணிட்டு அதுல இருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது கரெக்டா தப்பான்னு போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நாட் ரீடிங் அட்டென்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்ரி ஒன் வில் ஹாவ் சச் பேட்டர்ன்ஸ் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த பேட்டர்னை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, whenever you see such a question, you will be more cautious that you should not make that mistake again. So அந்த மாதிரி please do this analysis after giving every test. And you will also have to see which parts you are weak. இப்போ CSATல நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்றது வந்து whenever we give test only we'll know. And இன்னொன்று வந்துட்டு for mains இது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மெயின்ஸ்ல வந்து எஸ்ஏ பார்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ எஸ்ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நம்ம வந்து அதுக்கு நிறைய டெஸ்ட்டும் எழுதி பார்க்க மாட்டோம். எழுதி பார்த்தாலும் அது பெருசா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ எஸ்ஏ இஸ் வெரி எசென்ஷியல் வென் இட் கம்ஸ் டு மெயின்ஸ். ஸோ ஒரு 100 மார்க்ஸும் போடுவாங்க, 150 கூட போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு எஸ்ஏல ஒரு எட்ஜ் காமிக்க முடியும் நம்மளால. ஸோ அதுக்காக எஸ்ஏல நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ எஸ்ஏல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் கொடுத்து அனலைஸ் பண்ணும்போது we'll see where we are going wrong and we'll correct ourselves. So that is these are some basic strategies that we follow that is common among the successful candidates. And idellatiyum தாண்டி the very important thing அப்படி அது என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, தி கான்ஃபிடென்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம் படிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ஸோ 1 year நம்ம இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அண்ட் 1 year ஃபுல்லா எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் another thing is that consistency. ஸோ நம்ம ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்றோம், ஸோ அடுத்த நாள் ஒரு 15 hours 12 to 15 hours படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 2 to 3 hours தான் படிக்கிறோம் அப்படின்னா that is of waste. ஸோ நம்ம டெய்லி நான் வந்து ஒரு 6 to 7 hours தான் படிக்கிறேன், பட் நான் டெய்லி படிக்கிறேன் அப்படின்னா that person has more chances of succeeding. ஸோ அந்த consistency is very important and being confident throughout the process. So they will be more they will have that more chance of succeeding this exam. So அந்த மாதிரி please be confident. நம்ம படிக்காமையே போனாலுமே if you are confident, அந்த presence of mindலயே நம்மளுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் நம்மளால எக்ஸ்ட்ரா போட முடியும். just being confident, just knowing that we have done our part to the best. இதுக்கு மேல வந்துட்டு I just have to perform அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுட்டு when we go for the exam, அதுவும் இல்லாம நம்மளுக்கு இருக்கிற அதே fear and அதே என்ன சொல்ல that anxiety everybody will be having. இப்போ ஒரு கொஸ்டின் தெரியலனா everybody will be feeling the same kind of toughness in that room. So அதனால the more you get anxious, the more you are going to make mistake in that question. So அதனால ப்ளீஸ் பி கான்ஃபிடென்ட். எல்லாத்துக்கும் இதே மாதிரி டிஃபிகல்ட்டி தான் இருக்கும். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது வி கேன் ஈஸிலி வி கேன் கெட் தட் ரைட். ஜஸ்ட் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னாலே அதை நம்ம கரெக்டா போட்டுட்டு போயிடலாம். ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி இன் ப்ரிப்ரேஷன் அண்ட் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் இஃப் யூ ஹாவ் நாட் கிளியர்ட் ப்ரிலிம்ஸ், ஸோ என்னன்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தட் சைக்கிள்.
ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு யூ ஷுட் ஹேவ் ஸ்டார்டட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் நவ் ஆன். இப்போ இருந்து அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இப்போ இந்த 3-4 months நீங்களும் மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னு மனசுல வச்சுட்டு அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கோங்க, நானும் மெயின்ஸ் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ யூ வில் ஆல்ரெடி ஹாவ் யோர் ஓன் நோட்ஸ். அது இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் மேக்கிங் நோட்ஸ். இல்ல நோட்ஸ் இருக்கு அப்படின்னா டூ சம் வேல்யூ அடிஷன் டு தட். அந்த ஆன்சர் எப்படி ஸ்ட்ரக்சர்டா எழுதலாம்னு பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க, சிலபஸ் வைஸ் நோட்ஸ் இல்லைனா நோட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஜாயின் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் கிவ் டெஸ்ட் ரெகுலர்லி ஸோ தட் நீங்க எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸோ யூ ஆர் ரெடி ஃபார் யோர் நெக்ஸ்ட் மெயின்ஸ். ஸோ அடுத்த வாட்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண உடனே நீங்க மெயின்ஸ் போற மாதிரி ரெடியா இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இப்பவே இந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஈவன் இஃப் தட் இஸ் நாட், அது வந்து கண்டிப்பா மெயின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கம்ப்ளீட் தட் சைக்கிள். அண்ட் ஈவன் இஃப் யூ டோ நாட் கிளியர் மெயின்ஸ், இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஐ டிட் தட் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். மெயின்ஸ் கிளியர் பண்ணல, பட் நான் வந்து அந்த அட்டெம்ப்ட்ல சார் சொன்னாரு அப்படின்றதுக்காக இன்டர்வியூ ஃபுல்லா என்னோட டாஃப் வச்சுட்டு ஃபுல்லா இன்டர்வியூல ஒரு வேர்டுக்கும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஹாபி என்ன போடலாம் அப்படின்லாம் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. And the last thing is that those who are consistent, those who have that perseverance, so failures will come to everyone. Those who persist these things will succeed, will ultimately succeed. நீங்க இந்த எக்ஸாம்ல சக்சீட் பண்றீங்களோ இல்லையோ, you will be successful in life. So at least you will have that satisfaction that you tried your best. ஸோ அதனால ஒவ்வொரு ஃபெயிலியர் வரும்போது டோன்ட் see them as setbacks, don't get disappointed. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, how to be confident, how to overcome failures அப்படின்னு சொல்லிட்டு. see them as learning. ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் யோர் ஓன் மிஸ்டேக்ஸ், ஐடென்டிஃபை சம் மென்டர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. who you think will definitely help you out. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, or ask your faculties. ஸோ அவங்க கிட்ட கேட்டு உங்க மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. டோன்ட் திங்க் தட் we have failed. ஸோ அண்ட் ஹாபிஸ் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அண்ட் ஐ forgot that. என்னன்னா hobby is not only for interview, hobby is throughout your preparation. நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாமே நீங்க ஹாபிய ப்ளீஸ் ஹேவ் இட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யோர் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். எதுக்குன்னா தட் வில் ஹெல்ப் யூ டு அன்வைண்ட் அண்ட் ரிலாக்ஸ். என்னன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டா ப்ரிப்பரேஷனே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் ஃபீல் சேச்சுரேட்டட். இதுக்கு மேல என்ன படிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆர் இதுக்கு மேல படிச்சா எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. அண்ட் ஹாபியை முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்ல வச்சுக்காதீங்க, ஃபோனை விட்டு வெளியே வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் ஸ்டக் வித் யுவர் ஃபோன். ஸோ ட்ரை டு கிரியேட் சம்திங், ட்ரை டு பி ஃபிசிக்கல். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஹாபி வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது வந்து என்னோட ஒரு பேசிக்கா நான் வந்து எசென்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக சொன்னேன். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் மெயின்ஸ் திஸ் இயர், ப்ளீஸ் ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ஆப்ஷனல், எத்திக்ஸ், எஸ்ஸே. இதை மூணுத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ஜிஎஸ் ஆல்சோ. ஜிஎஸ்க்கும் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணுங்க. ஜிஎஸ்ல தெர் ஆர் சம் டாபிக்ஸ் விச் ஆர் மோர் ப்ரெடிக்டபிள். ஸோ சொசைட்டி, பாலிட்டி பார்ட், ஸோ கவர்னன்ஸ், அந்த பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டாபிக்ஸ் ஆர் வெரி ப்ரெடிக்டபிள். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு சாரோட கவர்னன்ஸ் பேசிக்ஸ் அண்ட் பியாண்ட் அந்த புக்கே வந்து மோஸ்ட்லி அதுல கவர் ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க நல்லா. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி ப்ரெடிக்டபிள் டாபிக்ஸ். அண்ட் தோஸ் ஹூ ஆர் கிவிங் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அவங்க கூட இந்த மாதிரி ஏரியாஸ், ப்ரெடிக்டபிள் ஏரியாஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ்ல கொடுக்குற நோட்ஸை வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸையும் வச்சுட்டு யூ ஆட் ஆல் தீஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டு யுவர் நோட்ஸ் அண்ட் கிவ் ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி பண்ணுங்க.
and அதை வச்சுட்டு டெய்லி கொஸ்டின்ஸ் எழுதி பாருங்க. ஸோ தட் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ரைட் நவ். ஸோ தோஸ் ஹூ ஆர் கிவிங் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும் ஜிஎஸ் பார்ட்டுக்கு. அண்ட் ஃபார் யோர் ஆப்ஷனல் ப்ளீஸ் கிவ் மோர் வெயிட்டேஜ் டு யோர் ஆப்ஷனல். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் கோஸ். And for beginners, what I would like to tell is that have this macro timetable for 1 year and limit your books. ரொம்ப நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்காதீங்க. பேசிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் படிங்க. எவ்வளோ லிமிட்டடா படிக்க முடியுமோ படிங்க. அதை வச்சுட்டு ட்ரை டு ரைட் மோர் டெஸ்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா நீங்க டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யூ வில் ஹாவ் தட் ஈஸ் ஆஃப் சால்விங் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஈஸியா நீங்க சால்வ் பண்ற அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கணும். அண்ட் பி கான்ஃபிடென்ட் த்ரூ அவுட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ இது ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் நோ எவ்ரி திங் ஆன் எர்த் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஓரளவு வாட் யூபிஎஸ்சி டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதும். ஸோ ஆஸ் ஐ செட் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதும். தட் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் ட்ரை டு கிவ் மோர் அண்ட் மோர் டெஸ்ட். ட்ரை டு லிமிட் யோர் சோர்சஸ். டோன்ட் கோ ஃபார் லாட்ஸ் ஆஃப் சோர்சஸ். அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு இதே கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ப்ளீஸ் புட் எவ்வளோ நேரம் படிச்சாலுமே சரி, ட்ரை டு ஹாவ் அ குவாலிட்டி டைம். ஒரு 5 hours தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா ட்ரை டு ஹாவ் இட் ஹாவ் தட் 5 hours ஒரு குவாலிட்டி டைமா போட்டுட்டு அண்ட் ட்ரை டு என்ஜாய் யர் ப்ரிப்ரேஷன். அது வந்து இன்னைக்கு இதை படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்காம ஜாலியா படிங்க. என்னன்னா இப்போ நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம் இப்போ இதை படிக்கும்போது. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ இந்த அளவுக்கு டீப்பா இந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா நம்ம யோசிச்சு படிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால இந்த ப்ராசஸை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அண்ட் ஃபார் சிசாட் வந்து வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சுட்டு அதுக்கு நீங்க வந்து தயாராயிட்டீங்கனாலே இட்ஸ் வெரி ஈஸி டு கிளியர் சிசாட். நீங்க வந்து ஃபுல்லா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ வில் அட்டென்ட். நான் வந்து கொஞ்சம் ஆப்டிடியூட் பார்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தனால, ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல ஸ்ட்ராங்கா இருந்தனால நான் அதை மட்டும் தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் 35 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதை வச்சு I'll get the score. So you have to solve the questions and you have to identify where you're strong, where you are weak. உங்களுக்கு என்ன strategy work out ஆகும் அப்படின்றத நீங்க பார்த்துட்டு you can decide how you have to prepare. So CSAT the aptitude பார்ட்டுக்குமே வந்து நிறைய ஃபார்முலாஸ் அதெல்லாம் பெருசா தேவைப்படாது. நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் தேவைப்படும். அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணீங்கனாலே போதும். இது வந்து அந்த அளவுக்கு மற்ற எக்ஸாம்ஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் இன் கேஸ் யூ ஆர் ஆல்சோ ட்ரைங் டு சால்வ் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதையே சால்வ் பண்ணி எப்படி அவங்க ஆன்சர் கீ கொண்டுட்டு வராங்க அப்படின்றத பார்த்தீங்கனாலே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஃபார் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் a very good strategy என்னன்னா you just have to do all these things. You have to read basic books. Basic books na NCERTs plus ஒரு 2-3 books whichever is convenient for you. அந்த மாதிரி ஒரு பேசிக் புக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. படிச்சுட்டு மெயின்ஸ்க்காக யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ். யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ் ஃபார் யுவர் ஆப்ஷனல். கரண்ட் அஃபேர்ஸ் யூ கேன் ஜாயின் திஸ் குரூப். ஸோ எய்ம் சிவில்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், அறம் டவுன் ஹால்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து தேல் கீப் யூ போஸ்டட் வித் ரெலவெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் அ டேப் ஆன் வாட் கொஸ்டின்ஸ் ஆர் பீங் போஸ்டட், என்னென்ன மெட்டீரியல்ஸ், மெயின் ஃப்ரேம், ப்ரிடிக்ஷன், டு நாட் மிஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு அதில் மெட்டீரியல்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் டூ ஜாயின் அ டெஸ்ட் சீரீஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா தான்
you'll know how far you have prepared. So self preparation nalum please join a test series. And NCERTs நீங்க எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் ஒண்ணும் இல்ல. நீங்க NCERTஸ ரீட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரீட், ஹைலைட். இதையும் சொல்லணும் என்னன்னா, நீங்க சும்மா ரீட் பண்ணாதீங்க. ஹைலைட் பண்ணிட்டே ரீட் பண்ணுங்க. ஆர் ஏதாவது ரேண்டமான புக்ஸ் இன்டர்நெட்ல ரீட் பண்றீங்கன்னா, ட்ரை டு நோட் டவுன் வாட் எவர் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க இதை கண்டிப்பா எக்ஸாம்ல யூஸ் பண்ணணும். ஆர் இந்த ஃபேக்ட் ப்ரிலிம்ஸ்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஐதர் இன் பேப்பர்ஸ் ஆர் டிஜிட்டல் ஆன்லைன் நோட் மேக்கிங் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் ஆன்லைன் நோட் மேக்கிங் வில் பி பெஸ்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் யூ. கிளாஸ் நோட்ஸ் மட்டும் தான் நீங்க மேனுவலா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதர் தென் தட் மோஸ்ட்லி யூ கேன் கோ ஃபார் டிஜிட்டல் நோட்ஸ். ஸோ அதனால அந்த மாதிரி எந்த மெட்டீரியல் படிச்சீங்கனாலும் ட்ரை டு நோட் இட் டவுன் சம்வேர். உங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும், ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகணும், மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நோட் இட் டவுன். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹாவ் டு மேக் நோட்ஸ். நோட்ஸ் வந்துட்டு டோன்ட் ட்ரை டு மேக் நோட்ஸ் அவுட் ஆஃப் ரொம்ப பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்கு. இப்போ லக்ஷ்மிகாந்த் எல்லாம் இருக்குன்னா அதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுலாம் கஷ்டம். நீங்க அப்படியே புக்கை திரும்ப எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க புக்லயே ஹைலைட் பண்ணிட்டு படிச்சுக்கலாம். சில இப்போ NCERTs எல்லாம் இருக்கு. இப்போ 6th 7th 8th NCERTs எல்லாம் படிக்கிறீங்கன்னா அதுல அந்த அளவு கண்டென்ட் இருக்காது. ஸோ ரீட் இட் 2 to 3 times. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இதுதான் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்க ஒரு பேப்பர்ல நோட் டவுன் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் நோட் மேக்கிங் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சம் அதர் ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீத்தி ஆயோகோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம், ஆர் ஏதாவது கமிட்டிஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு 2-3 times ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, ஆர் இதெல்லாம் தான் நீங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிட்டு அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுக்காம வந்து அதை கண்டிப்பா நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் டூ டேக் நோட்ஸ். ஆன்லைன்ல வந்து யூ கேன் யூஸ் OneNote ஆர் எவர்நோட். இந்த 2 ஆப்ல ஏதோ ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டோன்ட் டூ லாட்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். லிமிட் இட் டு 1 year. ஒரு 1 year to 1.5 years. ஸோ 1 year இஸ் ஐடியல். 1 year படிச்சீங்கன்னா போதும். இப்போ நெக்ஸ்ட் இயர் மேல கொடுக்குறீங்கன்னா திஸ் இயர் மேல இருந்து நெக்ஸ்ட் மே வரைக்கும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்குமே வந்து ரிவர்ஸ்ல போக பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து டிசம்பர்ல படிக்க போறீங்க அப்படின்னா டிசம்பர்ல இருந்து ஆரம்பிங்க. டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மே. டிசம்பர், நவம்பர் அந்த மாதிரி ரிவர்ஸ்ல போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வெயிட்டேஜும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிங்க. அண்ட் ஃபார் ஆன்சர் ரைட்டிங் யூ கேன் ஸ்டார்ட் ஆன்சர் ரைட்டிங் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் பேசிக் புக்ஸ். மேகசின்ஸ் வந்துட்டு யோஜனா, குருக்ஷேத்ராக்கு வந்து யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் தெம். பட் டோன்ட் ரீட் எவ்ரி புக். எல்லா புக்கையும் படிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து இதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நோட்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஏதாவது டாபிக் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஃபீல் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் யூ நீட் அ லாட் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னா யூ கேன் டேக் த யோஜனா அண்ட் யூ கேன் ரீட். அந்த யோஜனா ஒன்று இருக்கும், அதை எடுத்து ரீட் பண்ணுங்க. அண்ட் இஃப் அக்ரிகல்ச்சருக்கு அந்த அளவுக்கு நோட்ஸ் இல்லைன்னா யூ கேன் ரீட் குருக்ஷேத்ரா ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரிலாம். பட் யூ நீ நாட் ஹாவ் டு டூ எவ்ரி யோஜனா, எவ்ரி குருக்ஷேத்ரா. நான் பண்ணல. பட் லிமிட்டடா எதெல்லாம் செலக்டடா படிச்சீங்கன்னா தட் வில் பி பெஸ்ட். அண்ட் ஃபார் ஆப்ஷனல் ஐ ஹாவ் டன் ஒன் அதர் வீடியோ. நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்க இட் won't be relevant for everyone. ஸோ அதனால நெட்ல ஐ ஹாவ் அறம்லயே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க. அண்ட் ஸோ த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இன் யோர் ப்ரிப்ரேஷன், ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தோம்னா த கிளாரிட்டி, அதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். யூ ஹாவ் டு பி கிளியர் வை யூ வாண்ட் டு ஜாயின் சிவில் சர்வீசஸ். நீங்க அந்த அளவுக்கு கிளியரா இருக்கீங்க அப்படின்னாலே that will itself be that pushing factor. உங்களுக்கு வந்து வேற எதுவுமே மோட்டிவேட் பண்ண வேணாம். ஸோ கிளியரா எதுக்கு சிவில் சர்வீசஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே that will keep you motivated throughout.
அண்ட் ஸோ அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ பி கிளியர் இன் யோர் கோல். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்க வேற எதை பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ வேற எக்ஸாம்ஸ் எழுதலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், ஜாப் பண்ணலாம், அப்படிலாம் எதுவுமே தோணாது. கண்டிப்பா படிச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி கிளியர் வை யூ வாண்ட் டு ஜாயின் சிவில் சர்வீசஸ். For college students, only suggestion is please start reading your newspaper. Daily newspaper reading habit develop பண்ணிக்கோங்க and just see what UPSC is. ஸோ அந்த மாதிரி காலேஜ் இனிஷியலாக அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் காலேஜ் ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரீட் தி பேசிக் புக்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இன்கேஸ் யோர் ஆப்ஷனல் வந்து உங்க கிராஜுவேஷன் சப்ஜெக்டாவே இருக்கு அப்படின்னா அதை படிங்க பேசாம காலேஜ்ல இருக்கும்போது. அண்ட் காலேஜ்ல இருக்கும்போது இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் கிராஜுவேஷன் இட் செல்ஃப். ஏன்னா நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா உங்க கிராஜுவேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் யோர் கிராஜுவேஷன் இட் செல்ஃப். அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 year ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். அண்ட் ஒரு 1 yearல கிடைக்கல அப்படின்னா கூட ப்ளீஸ் பி கன்சிஸ்டன்ட். நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சவியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்னா என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அந்த தப்பு அடுத்த வாட்டி வராத மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ஹோம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னன்னா வந்து நான் வீட்ல இருந்து பெருசா படிக்கல. நான் படிச்சது ஃபுல்லா சென்னையில இருந்து தான். ஸோ ஐ டென்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தேர். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அறம்ல படிக்கும்போது அறம்ல இருக்க ஸ்டடி ஹால்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா வந்துட்டு கோவிட் டைம்ல கூட ஐ வென்ட் டு லைப்ரரி அண்ட் ஐ ஸ்டடிட். ஸோ if at home you are distracted abdina, please find a place where it will be convenient for you to study. Distractions illada or place identify panni anga poi padinga. If you are in Chennai, there are a lot of libraries around there. You can go to the library and read. For essay, the strategy is practice தாங்க. என்னன்னா you have to write at least some 5 to 10 essays before going to the exam. ஸோ இப்போ இனிஷியலா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பெருசா வந்து எஸ்ஏவை பார்க்காதீங்க. பட் இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ட்ரை டு ரைட் மோர் எஸ்ஏஸ். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 எஸ்ஏஸ் ஆச்சும் நீங்க எழுதி பார்க்கணும். அண்ட் எஸ்ஏ இஸ் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிஎஸ் பேப்பர்ஸ். ஸோ ஜிஎஸ்ல வந்து தே கிவ் ஃபோக்கஸ் மோர் ஃபார் த கண்டென்ட் that you are giving, but essay is more about how you are presenting your thoughts in a organized way. So எந்த அளவுக்கு நீங்க ஆர்கனைஸ்டா நீங்க சொல்ல வர விஷயத்த சொல்றீங்க. ஸோ ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கும். இட் வில் பி சம் 5 to 10 words மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறமா அந்த 10 words வச்சுட்டு நீங்க அதுல கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி எலாபரேட் பண்றீங்க, எப்படி கிரியேட்டிவா கொண்டுட்டு போறீங்க உங்க எஸ்ஏ, அதை தான் பார்ப்பாங்க. உங்க லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தா போதும். பெருசா உங்க லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ரியலி மேட்டர்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். உள்ள வந்து ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு சப்டாபிக் மாதிரி தான். நீங்க சப்டாபிக் எழுத வேணாம். பட் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப்லயும் ஒரு ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எழுதணும். ஸோ நீங்க வந்து தெர் ஆர் சம் டிஃப்ரெண்ட் வேஸ் டு கிவ் எஸ்ஏஸ். என்னன்னா தீமேட்டிக்கலா நீங்க பிரிச்சுக்கலாம். ஸோ பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல், ஸோ அந்த மாதிரி என்வாயன்மெண்டல் சொல்லிட்டு தீமேட்டிக்கா பிரிச்சு நீங்க எஸ்ஏ எழுதலாம். ஆர் காஸ் இஃபெக்ட் அப்படின்னு எழுதலாம். ஆர் டைம் பேஸ்டா எழுதலாம். ஸோ அப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு, அந்த மாதிரி டெம்போரலா பிரிச்சுக்கலாம். ஸோ ஹவெவர் கிரியேட்டிவ் யூ வாண்ட் டு டிவைட் யோர் எஸ்ஏ, டிவைட் பண்ணிட்டு அந்த எஸ்ஏ வந்து ஆர்கனைஸ்டா அழகா கொண்டுட்டு போங்க. டம்ப் பண்ண வேணாம். நிறைய ஃபேக்ட், ஃபிகர்ஸ், டயக்ராம்ஸ், மேப்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு டம்ப் பண்ணாம அழகா சட்டிலா நீங்க சொல்ல வர விஷயத்த அப்படியே அழகா ஆர்கனைஸ்டா சொல்லிட்டே வாங்க. அண்ட் டெஃபினெட்லி யூ ஹாவ் டு கன்க்ளூட் இன் அ பாசிட்டிவ் வே. பாசிட்டிவா எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே நம்ம கண்டிப்பா நல்ல டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்னொரு ஃபியூ இயர்ஸ்ல நம்ம நல்ல டைரக்ஷன்ல இருப்போம், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்போம்ன்ற மாதிரி நீங்க கன்க்ளூட் பண்ணணும். ஸோ யூ கேன் யூஸ் வாட் எவர் யூ வாண்ட். லைக் கோட்ஸ் எழுதலாம், கேஸ் ஸ்டடிஸ் எழுதலாம், அனெக்டோட்ஸ் எழுதலாம். ஸோ என்ன வேணா உள்ள எழுதலாம். யூ ஹாவ் டு ஷோ யோர் கிரியேட்டிவிட்டி தேர்.
And please practice essays. Essays are getting more philosophical, so philosophical essays at least or 2-3 essays practice பண்ணிட்டு போயிடுங்க. Have an idea, ஒரு question இப்படி கேக்குறாங்கன்னா எப்படி எழுதணும்ன்ற ஒரு ஐடியாவோட போங்க. So follow only one newspaper. நிறைய newspaper follow பண்ணாதீங்க. நீங்க இன்டர்வியூ போகும்போது வேணா நீங்க ஒரு 2 newspapers follow பண்ணலாம், but for initial preparation 1 newspaper is sufficient. So that's up to you. நீங்க வந்து சிலபஸ் வைஸ் நோட்ஸ் மேக் பண்றது பெஸ்டா இருக்கும். நீங்க இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல், ஸோ அப்போ நான் வந்து கொஸ்டின் வைஸ் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஃபார் ஜிஎஸ் ஐ திங்க் சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வில் பி த பெஸ்ட். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சிலபஸ் அண்ட் பேசிக் புக்ஸ். ஸோ இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். போக போக டெஸ்ட் அண்ட் மீன்ஸ் ப்ரிப்ரேஷன். So for ethics, I referred only to Karthikeyan sir's book. நான் வேற எந்த சோர்ஸ்மே ரெஃபர் பண்ணல எத்திக்ஸ்க்கு. சாரோட எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் சார் புக் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் ரெஃபர் பண்ணேன். அது கூட ஐ ஆடட் மை ஓன் எக்ஸாம்பிள்ஸ், மை பர்சனல் எக்ஸாம்பிள், அப்புறம் நான் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அதை வச்சு தான் நான் ஆன்சர் எழுதினேன். ஸோ ஐ திங்க் தட் புக் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஆட் யுவர் ஓன் எக்ஸாம்பிள்ஸ் டு தட். ஸோ தட்ஸ் சஃபிஷியன்ட். ஸோ கிளாஸ் நோட்ஸ் சஃபிஷியன்ட்டானா தட்ஸ் யுவர் பேஸ் நோட்ஸ். ஸோ கிளாஸ் நோட்ஸ் தான் உங்க பேஸ் நோட்ஸ். அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோட இருக்கும் கிளாஸ் நோட்ஸ். அதை வச்சுக்கோங்க. அது கூட கிவ் யோர் ஓன் வேல்யூ அடிஷன். ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது படிக்கிறீங்க, மந்த்லி மேகசின்ல ஏதாவது படிக்கிறீங்கன்னா அது அப்படியே அதில் ஆட் பண்ணிட்டே வாங்க. பிகாஸ் தட் வில் ஷோ தட் யோர் ஆன்சர் இஸ் அப்டேட்டட், இப்போ ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So that's how you have to do. For environment, science and technology, அதுக்கெல்லாம் வந்து source books எல்லாம் எதுவுமே இல்லை. You just have to read current affairs, give more tests. So நீங்க வந்து சென்னை வர்றது, வீட்ல இருந்து படிக்கிறதெல்லாம் இட்ஸ் அப் டு யூ. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குன்னு பாருங்க. Just make sure that you have some access to get your doubts clarified and get your answer papers corrected. ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க பெருசா சிலபஸோட கம்பேர் பண்ண முடியாது. பட் மெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ மெயின்ஸ் இஸ் வெரி வெரி ப்ரெடிக்டபிள். நீங்க சிலபஸ் வைஸ் நோட்ஸ் வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்க நோட்ஸ்ல நோட்ஸை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் ப்ரிலிம்ஸ் இஸ் அ லிட்டில் பிட் டைனமிக். உங்களுக்கு சிலபஸ்லனா என்ன எப்படி பிரிக்கலாம்னா ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஜியாகிரபில இருந்து வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிலபஸ்ல இருந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கொஸ்டின்ஸ. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ஆல் டஸ் நாட் மேட்டர். ஓரளவுக்கு நீங்க லெஜிபிளா எழுதுனீங்கன்னா போதும். ப்ளீஸ் உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்குன்னா ட்ரை டு யூஸ் டிஃப்ரெண்ட் பென்ஸ். வேற ஏதாவது பென் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ தட் யோர் ஆன்சர் இஸ் அ லிட்டில் பிட் படிக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ இப் ரொம்ப ஹாரிபிளா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங்னா ட்ரை டு யூஸ் பிளாக் லெட்டர்ஸ் வென் யூ ஆர் ரைட்டிங் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரை டு அண்டர்லைன் யோர் கீவேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தட் வில் மேக் யூ ஆன்சர் மோர் லெஜிபிள். நீங்க நிறைய வேர்ட்ஸ் எழுதாம ட்ரை டு கிவ் மோர் ஃப்ளோ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா யூ கேன் ஃபில் தி பேப்பர் ஆல்சோ. பட் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு ட்ராபேக்கா இருக்காம பார்த்துக்கலாம். So pen and all, it's up to you. I used Pilot V7 யூஸ் பண்ணேன். நீங்க வந்து உங்களுக்கு வேற எந்த பென் கன்வீனியன்ட்டா இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மேக் ஷியோர் தட் யூ ஆர் யூசிங் தட் பென் ஃப்ரம் நவ். இப்பத்துல இருந்து அதே பென்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கிறதும் அதே பென்ல தான் இருக்கணும். அண்ட் அங்க பேப்பருமே நல்ல குவாலிட்டியான பேப்பர் தான் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. ஸோ உங்க பென் வந்து இங்க் ரொம்ப ப்ளீட் ஆகுது அதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காதீங்க. அங்க பேப்பர் நல்லா தான் இருக்கும். பட் எந்த பென்னை நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பத்துல இருந்தே யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருங்க. ஸோ கம்ப்ளீட்டிங் யோர் டெய்லி டார்கெட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று வந்து உங்களோட இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். உங்க டைம் டேபிள் வந்து ரொம்ப ஐடியலா போடாம கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா போட்டுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் அந்த டைம் காலையில ஏஞ்சோனையுமே டோன்ட்
get distracted. So காலையில எந்திரிச்சதுல இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ ஒரு 5 to 10 minutes you can do something for yourself like யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு அப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரிப்பரேஷன். இதை பண்ணிட்டு நான் அதை பண்றேன். ஸோ காலையில ஏஞ்சோனையுமே டைவர்ட் பண்ணாம இது பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் டு நாட் யூஸ் பால் பாயிண்ட் பென் இன் எக்ஸாம். ஸோ என்னன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான், மெயின்ஸ்க்கு வந்து பால் பாயிண்ட் பென்ல இருந்தீங்கன்னா கை ரொம்ப வலிக்கும். ஸோ யூஸ் சம் பென் தட் இஸ் வெரி ஸ்மூத். நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. பிளாக் ப்ளூ இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதலாமானா அந்த அளவுக்கு டைம் இருக்காது. இங்க் பென் தாராளமா யூஸ் பண்ணலாம். ட்ரை டு மேக் ஷூர் தட் இங்க் இஸ் அ லிட்டில் பிட் டார்க். டார்க்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் வைல் இட் ஷுட் நாட் ஃபேட். ஸோ இப்போ நம்ம நார்மல் இங்க் பென்லாம் கொஞ்ச நாள் ஆனால் ஃபேட் ஆகும், அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான இங்க் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் அதெல்லாம் நீங்க எது வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். கம்பைலேஷன்ஸ் வில் பி பெட்டர். ஏன்னா இப்போ நீங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிச்சு முடிச்சுட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்கன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இல்லை ஹிஸ்ட்ரி படிக்க போறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியோட கம்பைலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஃபார் கம்பைலேஷன்ஸ். இல்லை அப்படின்னா யூ ஜஸ்ட் யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வச்சுட்டு ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஸ்வாதி, இது வந்து எங்களால படிக்க கூட முடியாது, இது தனியா. ஆமா, ஸோ அதனால இது வந்து இதுக்கு மேல உங்களால முடியாது. ஓகே, மேரத்தான் ஆன்சரிங் வந்து டிஃபிகல்ட் ஃபார் இட். அதுக்கப்புறம் எப்பயாவது நீங்க ஒரு வாட்டி ரன்னா அந்த எஃப்ஏக்யூஸ் தரோம் உங்களுக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நாங்க இது பண்ணி அப்புறம் as your answers actually you just post it somewhere. ஸோ அந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கு. ஏன்னா அவங்க ஏகப்பட்டது கேட்கறாங்க, உங்க மைக்ரோ டைம் டேபிள் கேட்கறாங்க, உங்க நோட்ஸ் சாம்பிள் கேட்கறாங்க, உங்களோட ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கா. இதெல்லாம் என்னன்னா அந்த முதல்ல காம்படிட்டிவ் சக்சஸ்ல வந்து இன்டர்வியூ இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களோட இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சு விட்டுலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் இது மாதிரி தரோம், அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அதை கொஸ்டினர் வில் டூ தட் இன்டர்வியூ டிப்ஸ் சொல்லுங்க மேடம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதனால அதை பொறுத்த வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். இதை தவிர யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. அங்க ஒரு 600 பசங்க வந்து அதுல ஒரு அந்த கேள்வி நம்ம ஆன்சரே பண்ண முடியல. எனிவே ஆக்சுவலா வில் டூ தட். அதுக்கு இதுக்கு பதில் என்ன பண்றோம்னா போனஸா இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா பை 8:30 we will upload ஸ்வாதி ஸ்ரீஸ் ஆன்சர்ஸ். அவங்க இங்க எழுதின டெஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்குல்ல, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்ல சுமாரா இருந்தா போதும்னாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆன்சர்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்றதையும் நீங்க பாருங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த பிரதீப் ராஜன் கேள்வி மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நல்ல கேள்வி இருக்கு. என்னன்னா how do you feel after now madam after all your hard work huge success எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க. ஸோ அதோட நம்ம கிளாஸ் முடிச்சு விடலாம், செஷன் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னமும் அடுத்தடுத்தவங்க வருவாங்க, அதனால கேள்விலாம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வியில எடுத்து நாங்க வந்து எடுத்து எதெல்லாம் மோஸ்ட் ரெலவென்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட அனுப்பிச்சு அவங்க கொடுக்கறத நம்ம வில் புட் இட். நீங்க அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. how do you feel after and long marathon difficult times then and huge success எப்படி இருக்கீங்க, how is your mindset அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சலாம். Yes, so after this success என்னன்னா ஒரு சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாள் நம்ம போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் நம்ம இத்தனை சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ நாள் படிக்கும்போது அதெல்லாம் ஒரு மேட்டராகவே தெரியல இப்போ. ஸோ இப்போ அந்த இத்தனை நாள் படிச்சதுக்கான எஃபர்ட் இட்ஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங். ஸோ அதுக்கு ஸோ அதனால வந்து இட் டெஃபினெட்லி இஸ் வெரி குட். ஸோ அதனால ப்ளீஸ் எல்லாருமே வந்து இட்ஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங். ஸோ நீங்க எல்லாருமே இந்த சக்சஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அப்பதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபீலிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ். தேங்க்யூ ஸ்வாதி. Thank you, sir. Thank you for the opportunity, sir. You have after getting into service இந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் சாஃப்டாவும் இதாவும் பேசுறது என்னன்னா அது நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுது ஆக்சுவலா.
ஸோ அது வந்து எங்கிட்ட பின்னாடி ஃபீட்பேக் வரும். நீங்க அந்த பிலிம்ஸ் முடிச்சு பேசும்போது, சார் எப்படி சார் அவ்வளோ காமா கம்போஸ்டா இருக்காங்க சுவாதி அக்கா, நீங்க ஆனா அக்கா வைட்டீங்க, அது ஒரு மேட்டர் ஆக்சுவலா. ஸோ பசங்க எல்லாருக்கும் ஸோ அவங்க வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம், இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹஸ் டு ஆல்சோ ஷோயிங் அறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதனால வி மஸ்ட் தேங்க்யூ ஸ்வாதி. நீங்க அப்படியே இது பண்ணிக்கலாம். எனக்கு மட்டும் பசங்க தமிழ்ல வந்து எப்போ வருதுன்னு கேட்டாங்க. இவ்வளவு புக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சு ஆக்சுவலா. we are just on the reading session. ஃபுல்லாவே எல்லாமே ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் ஆகி ஓகே டிபிஆர் ஜெயசீலனோட ஹெல்ப்போட ஆக்சுவலா we have spent huge money to do that. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழுக்கு வந்து இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 month 1.5 monthsல அபிஷியலா தமிழுக்கு வந்து ப்ராப்பர் கண்டென்ட் ஃபார் ஆல் மெயின் சப்ஜெக்ட் வந்துடும். ஸோ அதுவும் ஜஸ்ட் பசங்க என்ன கேட்டதுனால எனக்கு டைரக்ட் மெசேஜ் ஒருத்தன் போட்டிருந்தான், எப்பதான் சார் தமிழ் மெட்டீரியல் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. தட் இஸ் ஆக்சுவலி ரெடி. வி ஆர் இன் தி ப்ரூஃப் ரீடிங் பீரியட். அண்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் வரும்போது டெஃபினட்டா குவாலிட்டியா தான் இருக்கும். ஆரம்பத்துல புக்குன்னு வந்தா. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்வாதி. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.